வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த கும்பராசிக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது லாபஸ்தான அதிபதி, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு. இவர் 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் நிறைய பாடாப்படுத்திட்டார் ஜென்ம ராசியில் இருக்கும்போதெல்லாம். இப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் குருவுடைய பலன்கள் இருந்தாலும் குரு நல்லா இருக்கணும் கோச்சார ரீதியாக, அப்போ தான் நினைக்கிறது நடக்கும். இப்போ குரு கோச்சார ரீதியாக இப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த கும்பராசிக்கு? சாதாரணமாகவே கும்பராசி என்பவர்கள் எந்த கவலையும் பட மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டாங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்து அதை சரி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த குரு பகவான் அவங்களுக்கு 5ஆம் பாவத்தில் வக்கரமாக இருக்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை இல்லையேங்கிற ஒரு கவலை, திருமணம் ஆகலையேங்கிற நிறைய கவலை, சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே. ஏன்னா ஜென்மராசியில் சனி பகவான் இருந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் சனி பகவான் நிவர்த்தி ஆனோன்னா தான் அவர் கொஞ்சம் நல்லா ஆச்சு. ஏன்னா அவர் 2ஆம் பாவத்துக்கு போனோன்னே பாத சனி தான், அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த 2ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2-11 கூடையவர் தனக்காரகனே, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. அப்போ அவர் லாபாதிபதி, அவர் 5ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது மிக பிரமாதமான பலன்கள் இந்த 80 நாட்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயம் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த வக்கர நிவர்த்தியில் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக பெற போகிறாங்க. இப்போ படிக்கிற நபர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறேன் ஒரு சில பேருக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு. இப்போ படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லை படிப்பு தடைப்படுது, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது மாற்றத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக இப்போ அவங்க பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. இது வரைக்கும் ஜென்ம சனி ஏகப்பட்ட குழப்பங்கள், அது மாறிடுத்து கொஞ்சம், அது மாறினோடனே கொஞ்சம் ஒரு பரவாயில்ல. இப்போ இந்த குரு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். நல்லா படிடா, அதன் மூலமாக உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். திருமண வாழ்க்கை இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறோம். ஒரு 20-22 வயசுக்கு மேலே ஒன்று முயற்சி பண்ணுவாங்க, இல்லை திருமணம் ஆகிருக்கும், திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்கும். திருமண ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். இப்போ குரு கோச்சார ரீதியாக வக்கர நிவர்த்தி ஆகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார், என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும். ஏன் அப்படின்னா புத்திரஸ்தானத்தில் இருக்கார். இவர் தான் தனக்காரகன், புத்திரகாரகனும். அப்போ புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்கும்போது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி புத்திர பாக்கியம் கிடைக்கும்? திருமண யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ திருமண யோகமும் வந்துடும், உடனே புத்திர பாக்கியமும் உண்டாயிடும். ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியம், இன்னொன்று பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனைகள், ஏதாவது ஒரு குழுவில் போயிட்டு காசு வாங்கிடுறது ஒன்று, இல்லை கடன் வாங்கிடுறது, மதிமயங்கி நிறைய பண்ணிட்டாங்க. இதில் நிறைய கடன் பிரச்சனை பெண்கள் ஆண்கள் எல்லாமே, பொதுவாக பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் வக்கரமாக இருந்தாக்க எப்படி பணம் வரும்? அதனால் இந்த கடனை எப்படி அடைக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதேமாரி அதனாலே உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. ஏன்னா பணம் இல்லை அப்படின்னாலே நம்ம இந்த கடன் சுமை இருந்தாலே பெரிய கஷ்டம். ஏன்னா அதான் இந்த கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார், கம்பர் என்னென்னா கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. அப்போ இலங்கை வேந்தன் எவ்வளோ பெரிய ஆள், அவனே ராமர் போய் இன்று போய் நாளை வா அப்படின்னொன்னே அவன் அப்படியே அரண்டு போயிட்டானான். கடன் அவ்வளோ அதிகமானவன மாதிரி ஆயிட்டானான் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அப்போ கடன்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உடல் ஆரோக்கியமும் போச்சு. இப்போ இந்த தனக்காரகன் வக்கர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், கடன் குறையும். வேலை வாய்ப்பு இப்போ வேலை வாய்ப்புக்காக நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்திருக்கு. இப்போ குரு வக்கர காலங்களில்
இப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும் ஒன்று, இன்னொன்று வந்து தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றமான காலகட்டமாக குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு என்ன தருவார்? கண்டிப்பாக இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனோடனே டக்குன்னு நல்லா அமைஞ்சிரும். அப்படி உத்தியோகத்தில் இருக்காங்க, கொஞ்சம் கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க, அவங்க எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் காத்திருக்கு, கண்டிப்பாக நடக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா விசேஷம், ஸ்தான பலம்னு சொல்கிறது. அப்போ இந்த ஸ்தான பலம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 5ஆம் பாவம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் 5ஆம் இடத்துல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த 2, 11 ஒர்க் அவுட் ஆகிடும். அப்போ தனவரவும் தாராளமாகவும் லாபமும் நல்லபடியாக வரும். இப்போ 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. இப்போ வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அரசியலில் இருக்கிறவங்க, ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கு அரசியல் சம்மந்தமாக, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதில் நிறைய பேர் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். இன்னொன்று வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எப்படியாப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டம்? கலைத்துறை அப்படிங்கும்போது இந்த கும்பராசியில் வந்து கொஞ்சம் கடுமையாக வேலை செய்கிறவங்க தான், டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு அருமையாக இந்த 80 நாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் ஏற்றம் அடையும் போது நிறைய சான்சஸ் அவங்கள தேடி வரும். அப்போ சான்சஸ் நிறைய கிடைக்கும்போது நல்ல வருமானம் வரும். வருமானத்தை வச்சு ஒரு சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. அரசியல்வாதிகள் கேட்கவே வேண்டாம். கும்பராசி அப்படிங்கும்போதே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொன்னான நேரம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க உபயோகப்படுத்தி, ஏன்னா அப்போ தான் பதவி கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதாவது 5ஆம் பாவத்தில் இருக்காருனாலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஸோ அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த 80 நாட்கள். பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, ஒன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொதுவாகவே 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்படின்னாக்கா அதனோட பரிகாரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து 2, 11 பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த 2, 11 கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ன 1, 2 கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுதான் கிடைக்கும் ஆதிபத்தியம். ஆனால் இவங்களுக்கு 2, 11ங்கும் போது 2, 11 கூட 5ஆம் இடத்துல இருக்கிறன்னா பலமாக வரணும். நமக்கு எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரம், குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னா கண்டிப்பாக குரு வழிபாடு ஒன்றுமே அவங்க பண்ணணும். நவகிரகங்களில் போயிட்டு குரு வந்து உங்களுக்கு தெரியும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பார். குருவுக்கு நெய் தீபம் போட்டு சொல்லுங்கள். நெய் தீபம் போட்டுட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள். அவ்வளோதான். ரொம்ப அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ கண்டிப்பாக அவரோட பார்வை பலம் இவங்களுக்கு பலமாக இருக்கும், ஸ்தான பலமும் இருக்குங்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் குரு வழிபாடு பண்ணினாலே இந்த 80 நாட்கள் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி காலம் அதி அற்புதமாக வேலை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.